சர்வேஸ்வரன் லோகானுகிரகார்த்தம் பல அவதாரங்களை செய்து தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணியிருக்காள். தர்ம சம்ரட்சணத்துக்காகத்தான் பகவத் அவதாரம். எல்லாத்துக்கும் மேல்பட்டது தர்மம். தர்மம்ங்கிற சொல்லே வேறு தேசத்துல தெரியாது. நம்ம தேசத்துல அந்த சொல்லும் தெரியும், சொல்லுக்கு அர்த்தமும் தெரியும், அதனுடைய அனுபவமும் தெரியும். வேறு தேசக்காரெல்லாம் இது மாதிரி ஒண்ணு இருக்கேன்னு ஆச்சரியப்படுறான். இப்படி தர்மம்னு ஒண்ணு இருக்கே, இப்படி பகவத் குணத்தை எப்படி சொல்லி சொல்லி தர்மத்தையும் பகவத் பக்தியும் சித்தத்துல ஏற்றி வச்சிருக்காளே நம்ம பெரியவாள் நாள்ல இருந்து. சுவாமி பரதனை பார்த்து கடைசி கழுவ கட்சி தர்க்கத்துல அப்பா தாத்தா பண்ணின்னு வந்தத நீ நல்லதுன்னு நினைக்கிறியான்னு கேட்டாள். இதுதான் கடைசி கழுவ. இனிமே புதுசா நாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணாலும் அதை பண்ணா போறோம். யம் விருத்திம் வர்த்ததே தாதः யாஞ்சன பிரபிதாமஹ தாம் விருத்திம் வர்த்தசே கச்சித் யாச சத்பதகா சுபா. நம்ம அப்பாவுடைய தாத்தான்னாள். யாமிருத்தியும் வர்த்ததே தாத்தா யாஞ்சன பிரபிதாமகன்னாள். பிதாமகனை விட்டுட்டு பிரபிதாமகனை போய் பிடிச்சாளேன்னாள். பிதாமகன் கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தாலும் அஜன், அதனால அவருடைய தர்மம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியலையா, அதனால பிரபிதாமகனை போய் சொல்லித்ததுன்னாள். என்ன சுவாமி வாக்குல வந்தா அது ஏதாவது அந்தண்ட இந்தண்ட கொஞ்சம் தப்பி போகுமா என்னமோ, பகவான் கொஞ்சம் அசடா பேசினார்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாலாம் அந்த வம்சம் தீர்காயுஷா இருக்கிற வம்சம் என்னமோ நடுப்புற அப்படி ஒரு கோளாறு வந்துடுது. அதனால அவரை விட்டுவிட்டு பெரியவாளை போய் பிடிச்சு காட்டாள். பரதனை பார்த்துன்னு சொன்னாள். பெரியவாள் பண்ணின்னு வந்த தர்மத்தை எல்லாத்தையும் நாமெல்லாம் சரியா பண்றதுக்காகத்தான் இப்படி பகவத் குணம் கேட்கறது, சாது சங்கத்தை அடையிறது, நாம சங்கீர்த்தனம் பண்றது எல்லாம் அதுக்காகத்தான். நேற்றைய தினம் ஜடபரத சரித்திரம், மகா புண்ணிய சரித்திரம். ரகுகுணனுக்கு ஆத்ம தத்துவத்தை அனாயாசமா உபதேசம் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணம் மனசாகம், மனசுல ஏறின சத்வரஜ ஸ்தமோ குணம் காரணமாக்கம். அந்தந்த குணத்துக்கு தகுந்தபடி அந்தந்த இந்திரியங்கள் வேலை செய்கிறது. அது செஞ்ச கர்மாவுக்கு தகுந்தபடி தேவ ஜன்மாவோ மனுஷ ஜன்மாவோ திரியத்யோனிலையோ அப்படி ஜென்மா வருது. இதெல்லாம் பொய்டா, நடுப்புற வந்தது இது. இந்த பாபியான மனசை நிகிரகம் பண்ணணும். அதை நிகிரகம் பண்ணோம்னா தடி எடுத்து அடிக்க முடியாது. அது கங்கையில ஸ்நானம் பண்ணினா மனசு போகாது. அது மகான்களுடைய சரணோபாசனை பண்ணி அந்த கத்தியால வெட்டினா தான் போகும். மகான்களை போய் அண்டி ஹரே குரோ சரணோபாசனாஸ்திரம் ஸ்வயமாத்மமோஷம் அரியபின்னோ குரு, பகவானும் குருன்னு நினைக்கணுமா? அப்படி நினைச்சவா சரண ஆராதனம் பண்ணி அந்த ஆராதனமாகிற கத்தினாலே இந்த மனசை வட்டணம், பொய்யான மனசு நிஜமான ஆத்மாவை திருடுறது, ஸ்வயம் வெளிகம் ஆத்மமோஷனம், சத்தியமான வஸ்துவை திருடுறது, பொய்யான பொருள் அதை வச்சுக்கிட்டு இருந்தா கெடுதல்டா, வெட்டிவிடு சாது சங்கத்தாடே சொல்லிவிட்டு நாம் போன ஜென்மாவிலே ராஜாவா இருந்து வீணா போயிட்டேன். சங்க தோஷத்தினாலே சாது சங்கத்தினால்தான் க்ஷேமத்தை அடையணும். பகவானை ஆராதிச்சேன். அந்த ஆராதனம் பகவத் சரணத்தில் அர்ச்சிதமான துளசி. அது கூட போகுமா? அது என்ன பண்ணி தெரியுமா? ஜென்மாந்தரத்திலே நான் ஆராதிச்ச புண்ணியமானது மிருக ஜென்மாவில் கூட எனக்கு ராஜாவா இருந்தது, மான வளர்த்தது, ஒன்னும் மறக்கவே இல்லை. அஹம்புரா பரதோ நாம ராஜா. ஒரு ஜென்மா ஊனா போட்டே விமுக்த திருஷ்ட சங்கபந்தா. இது விவேகம் இல்லாம ஊனா போனா போயிட்டானேன்னு சொல்லலாம். கண்ணால கண்டது, காதால கேட்டது, சொர்க்காதிகள் எல்லாம் போயின்னு நினைச்சும் வீட்டை விட்டு புலகாசிரமம் வந்தும் நான் கெட்டு போயிட்டேங்கிறார். விமுக்த திருஷ்ட சங்கபந்தா ஆராதனம் பகவதைஹமான மிருகோபவம் மிருகசங்காத்பதார்த்த சாமம் ஸ்மிருதி மிருகதேவீரா கிருஷ்ணார்ச்சன பிரபவானோஜாதி. அந்த கோபால சரணத்திலே கண்ணும் கண்ணீரும் அர்ச்சனை பண்ணினேனே, அந்த அர்ச்சனை என்ன கை விடுமா? மிருக ஜென்மாவில கூட எனக்கு ஸ்மிருதி நாசம் ஏற்படலே. ஏன்னா காலம்
ஜென்ம மரணம் ரோகம் இதெல்லாம் ஸ்மிருதிக்னம். ரொம்ப நாளாச்சும் மறந்து போச்சுங்க. அம்மா வயசுல பிறந்தா மறந்து போச்சு, மரணம் மறக்க பண்ணிவிடும், ரோகம் சிலவனுக்கு ரோகம் வந்துவிடும், அதுல என்ன வச்சிருக்கேன்னு தெரியலையே உளருவன். இப்படி சில ஸ்மிருதிக்னம் உண்டு. பகவத் ஆராதனம் பண்ணிவிட்டா எல்லாத்தையும் வெட்டி தள்ளிவிடுமா. சாமம் ஸ்மிருதி மிருகதே கிருஷ்ணார்ச்சன பிரபவானோஜாதி. ஸ்ரீதர சுவாமி ஸ்ரீ கிருஷ்ணார்ச்சனம் பிரஷ்டமப்யுத்தரதின்னு அவதாரிக்க. அவன் குப்புரு தூக்கிவிடும் பகவத் சரணத்துல ஒரு துளசி அர்ச்சனை பண்ணா சுவாமி மறக்க மாட்டாளா? அவன் கோவில்ல போய் பரமேஸ்வரனுக்கு ஒரு பில்வம் ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித் சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி. ஒரு பில்வம் ஒரு உத்ரணி ஜலம் விட்டா பரமேஸ்வரன் மறக்க மாட்டார். அவன் அம்பாளுடைய சரணத்துல ஒரு குங்குமம், கொஞ்சம் குங்குமம், அவன் சொற்ப புஷ்பம் துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டா அம்பாள் மறக்க மாட்டா. மனுஷன் மறந்து விடுவன், தங்க பேரட்டில் எழுதி வச்சுன்னு விடுவான் அம்பாள். அதனாலதான் பாஸ்கராயர் சொன்னார், தொட்டுள்ள படுத்துட்டு இருக்கிற குழந்தை அவன் வயத்தை வலிச்சா பசிச்சா 10 மாசத்து குழந்தை சார் சார்னு கூப்பிடுறதில்ல, அவன் அப்பான்னு கூப்பிடுறதில்ல, அம்மானு கத்துறதா. அது மாதிரி நம்ம கவலையை போக்க அம்மாட்ட தான் போகணும்னு விட்டாள். எங்க ஊருக்கு மகாபாகியம் துர்க்கை. நேற்று போய் பார்த்தேன், புரிச்சு போச்சு அம்பாளை பார்த்தது. நேற்று சந்தன காப்பு ரொம்ப ஆச்சரியம். செல்லத்தம்மா ரொம்ப ஸ்ரத்தையா பல பேர்ல சேத்தனை பண்ணாள்னு சொன்னாள். நான் கேட்டேன், சாரங்க நம்ம மகாலிங்கியில முத்ராதிகாரியோ ஆச்சாரியாளுக்கு இங்க ஒரு பெரிய விருதத்தோட கூட இருக்கிறவர் சொன்னால், இது மாதிரி இந்த அம்மா வெள்ளி கவச்சம் பண்ண போறாள்னு வர சொன்னாள். அப்படி போய் சொல்லிவிட்டாள், அம்பாளுக்கு பண்ற கவச்சம் நம்ம குடும்பத்துக்கு ரட்சை. இனிமே ரட்சையை வேற பூனல்ல தொங்க விட்டுக்கு வரணும், காயத்ரி போறதுக்கு ரட்சையெல்லாம் கையிலாம் கட்டிக்கணும். பூனல்ல கட்டி விட்டுக்கிறான் குழந்தையெல்லாம், எத்தையாவது கட்டிக்கிறானே என்ன சதாசிவன் சொன்னார். நான் சொன்னேன், நம்பிக்கை வந்தவாள் அப்புறம் இனிமே எத்தையாவது சொல்லப்படாதுன்னு, பூனல்ல போய் கட்டிக்க கூடாது, கையெல்லாம் கட்டிக்கணும்னு. நீங்க எப்படி சொல்ற அப்படி காக்குறேன்னா, கல்கி சதாசிவம் ஏதோ 10 நாள் முன்னாடி பேச்சு வரபோது சொன்னார், நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அரை பாதி சுரைக்காய்க்கு பாதி இறக்கி பாதி கறிக்குங்களாமோ பூர்ணமா நம்பி பண்ணோம். அதுதான் நம்ம மதத்துல விசுவாசம் தான். பாவனக மனோபாவனை. நேற்றுக்கு வழக்கண்ண சாப்பிட்ட டம்ளரை நீ கொண்டு வந்தா ஒரு தடவை வயிறு கலக்கிறது. என்ன காரணம்? அந்த நினப்பு. நினப்புக்கு ஒரு சக்தி உண்டுன்னு ஹிந்து மதம் தான் கண்டுபிடிச்சது. அதை தியானம்னு சொல்றார் பெரியவா. நினப்புக்கு ஒரு சக்தி இருக்கு. நேற்றுக்கு சாப்பிட்ட டம்ளர் கூட இல்லை, அது மாதிரி உள்ள ஒரு எவர் சில்வர் இப்போ ஒண்ணு வந்திருக்கு பாருங்க, எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு எவர் சில்வர். அது பிரம்மாவாத்துல சரஸ்வதி வாங்கியிருக்காங்க, அது இல்லாத வீடே இல்லை. அதனால அதை பத்தி தூஷிச்சு பிரயோஜனமே இல்லை. திரும்ப தேய்க்கிறதுக்கு அனுகூலமா இருக்கான். அது அப்படி இருந்து இப்படி இருந்து தேவசத்துக்கு வராம இருந்தா போறோம், பாக்கி எப்படியா தொலைஞ்சு போறது. சாத்தத்துல அந்த பாத்திரமே இன்னைக்கு ஆத்துல இருக்கக்கூடாது, எங்கேயாவது கட்டுக்கு தெரியாம வச்சிருக்கணும். அயோசோ தரிசனாதேவ பித்தரோ வித்ரவந்திகின்னா, இரும்ப பார்த்தா பித்திருக்கள் பயப்படுவாளாம். அடையப்பா நம்ம ஏதோ காய்ச்சி சுட போறான்டா இரும்புனாலேன்னு பயப்படுவாளாம். இருக்க முன்னே பித்திருக்கள் பயப்படுறா நம்ம கண்டு. இனிமே இதை வேற எவர் சொல்லுற வாங்கி இதை சொன்னா பொண்டுகளுக்கு ரொம்ப கோபம் வரும். அதுக்குதான் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றேன். சாத தண்ணிக்காவது இருக்கட்டும். என்ன நல்ல கிராமத்துலாம் சொல்லலாம், பட்டணத்துல சொன்னீங்கன்னா என்ன சமுத்திரத்தை தூக்கி போட்டுடுவா. அங்க இருக்கிற வாழலாம், இங்க எல்லாம் வாழலாம் பயப்படுவா. என்னமோ பிராமணம் போறான்னு விடுவாள். அங்க எல்லாம் அப்படி விட மாட்டா. அதுக்காக நான் அங்க சொல்லாம இருக்கிறதுல அங்கதான் அழுத்தமா சொல்றது, இங்க நல்லா சொல்லல. தர்மம் சொல்றதுல பயப்படுவானே. நான் என்ன எனக்கு ஏதாவது சொல்றேன்னா, எவர் சொல்ல கடை வச்சவெல்லாம் எனக்கு வேண்டியவாதான். அவருக்கு சுவாமி வேற விதமா பணம் கொடுக்கட்டுமே, இந்த வியாபாரத்தால தான் வரணும் என்ன. அப்படி நம்ம மதமானது தர்மத்திலேயே போய் நின்று இருக்கு. அதுதான் நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காத போனா பிரயோஜனமே இல்லை. இந்த கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜகாதி அதோகம் ஜனசங்கா அசங்கா விமுக்தலிங்க அபிவிருத்தராமின்னு இந்த சங்கத்துக்காக பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி இருக்கேன். பகவான் அர்ச்சனம் பண்ணினேன், அந்த அர்ச்சனம் என்ன கை விடுமா? விடவே விடாது. அப்படி சொல்லி மகாபுருஷான ஜடபரதர் அம்மாட்ட பேசல, அப்பாட்ட பேசல, ரகுகணனுக்கு பரமானுகிரகம் பண்ணிவிட்டார். நேற்றைய தினம் மகாபுண்ணிய சரித்திரம்